திரு ஆசீர்வாதம், இப்போ முதலமைச்சர் சொல்வது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரு ஆபத்து நிறைந்தது, அதை விளக்க முற்படுகிறார். அதுதான் ராஜீவ்காந்தியும் பட்டியலிட்டு சொன்னார். நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒன்று, அரசியல் சட்டத்தின் அடிப்படை அம்சத்திற்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. வணக்கம் விஜயன். வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி ஒரு நீண்ட சொற்பொழிவை நிகழ்த்தினார். அதுல எடுத்தோடனே நம்ம நெஞ்சுக்கு நீதியை பத்தி தான் ஆரம்பிச்சோம். நெஞ்சுக்கு நீதியில கலைஞர் என்ன சொன்னாரோ அதே நிலைமை தான் இன்னைக்கும் இருக்குது, வேற ஒண்ணும் இல்லை. ரெண்டு பாயிண்ட். அதுல இருந்து நான் அடுத்த கட்டத்துக்கு போறேன். ஆண்டுதோறும் மக்கள் மாறி மாறி தேர்தல்களை சந்திக்கும் நிலையால் ஆட்சி இயந்திரம் சரிவர செயல்படாமல் உள்ளது. அடுத்தது, எடுத்த கொள்கை முடிவுகளை ஆட்சி இயந்திரத்தின் வாயிலாக நிறைவேற்ற முடியாத தேக்க நிலை ஏற்படவும் பொதுமக்களுக்கு சங்கடங்களை உருவாக்கவும் வழிவகைக்கும் என்று கருதுகிறேன். இப்போ இந்த காரணத்துக்காகத்தான் இது ஒரு மெயின் ரீசன். ஒண்ணு பாலிசி பேரலிசிஸ். நான் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தவன்ற ஒரு காரணத்துக்காக நான் சொல்றேன். எப்பப்பெல்லாம் தேர்தல் நடக்குதோ, அது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அந்த தேர்தலுக்கு அறிவிப்பதற்கு முன்பு கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு அரசு அதிகாரிகள் எந்த ஒரு கொள்கை முடிவையும் அரசாங்கத்தையும் எடுக்க விட மாட்டாங்க. அப்படி எடுத்தா அந்த கொள்கை முடிவுகளை செயல்படுத்தவும் விட மாட்டாங்க. கேட்டா உடனடியா என்ன சொல்லுவாங்கன்னா, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துரும் சார், அதனால நான் எந்த ஒரு திட்டத்தையும் எங்களால கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஈவன் ஒரு சில சமயத்துல ருட்டீன் ஒர்க் அது எமர்ஜென்சி பேசிஸ்ல கூட இருக்கும். உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இது நானும் அரசு அதிகாரியா செஞ்சிருக்கிறேன், நானும் அதுல ஒரு கல்பிரிட்டா இருந்திருக்கிறேன், அதுக்காக நான் சொல்றேன். உடனடியா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சார் இது ஒரு தடவை எலெக்ஷன் கமிஷனுக்கு ரெஃபர் பண்ணிடுவோம் சார். எலெக்ஷன் கமிஷன் ஓகே சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் சார், இல்லது அதுக்குரிய ஆக்ஷன். நீங்க இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் எப்படி மாநில வளர்ச்சிக்கு தடையா இருக்குன்ற ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறீங்க? இப்ப முதல்வர் கேட்ட ஒரு கேள்வி சொல்றேன். சில மாநிலங்கள்ல ஆட்சி கவிழ்ந்து தேர்தல் நடத்தும் சூழல் ஏற்பட்டா ஒன்றியத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் தாமாக முன் கலைச்சிருவாங்களா, இல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துற வரைக்கும் அங்க என்ன செட்டப்பை ஏற்படுத்த போறீங்கன்னு அடுக்கடுக்கா கேள்வி கேட்கிறாரு. இப்போ ஒரே நேரத்துல உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்திடுவீங்களா? அதெல்லாம் சாத்தியமா? விஜயன், இதுல என்னன்னா, இப்ப அதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது, உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது. அது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்ப இவர் சொன்னாருங்களா, இந்த மாதிரி விஷயங்களை பத்தி அவங்க கண்டிப்பாக எல்லாரோட கலந்து உரையாட இருக்கிறார்கள். அவர் 4 பாயிண்ட் அந்த தீர்மானத்துல சொல்றார். முதல் பாயிண்ட், இந்த மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. இங்க எங்க மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிராக வந்துச்சு? ஏன்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட போறாங்க. மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்க போறக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இது. இதை விட்டுட்டு இங்க இது மன்னராட்சி பத்தி நாங்க பேசவே இல்லை. இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா டெக்னிக்கலா அதை எப்படி அவர் அந்த கருத்துக்கு வழி சேர்க்கிறாருன்னா, இல்ல அந்த கருத்து நீங்க அத வாரிசு அரசியலை நோக்கி கொண்டு வரீங்க. மன்னராட்சின்னு நம்ம திசை திருப்பிட கூடாதுன்றதுக்காக சொல்றேன் நான். இல்ல, திசை திருப்பவே இல்லை. ஏன்னா தீர்மானத்தோட போர்ஷன் தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அவர் கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் பேசினாரு. 8 நிமிஷம் அந்த தீர்மானம். ஆசீர்வாதம், உங்க வாட்ச் ஃபாஸ்டா ஓடுது. 8 நிமிஷம் தான் கொடுத்தேன், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ரைட். இப்போ அதுல அந்த தீர்மானத்துல நான் 4 பங்கா பிரிக்கிறேன். முதல் பாயிண்ட் நான் சொல்லிட்டேன், மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. அடுத்தது, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. 1951-52 நடந்தது, 1957 நடந்துச்சு, 1962 நடந்துச்சு, 1967 நடந்துச்சு. அப்பெல்லாம் நானும் பறக்கவே இல்லை. ஆனா இதே இல்ல சார், அப்ப அந்த சூழல் இல்லையே. ஆட்சி கவிழ்ப்பு இல்ல, கட்சியை உடைக்கிறது இல்ல, ஆட்சி மாற்றம் இல்ல, அதெல்லாம் நடக்கலையா? இப்போ அந்த பாயிண்ட் தான் வரேன். இப்ப நீங்க ஆரம்பிச்சீங்க இல்லீங்களா, அதுக்குரிய அந்த பாயிண்ட்டுக்கு தான் இப்பதான் நான் வரேன். இந்த நீங்க சொன்னீங்க இல்லீங்களா, 4 தடவை நடந்துச்சு, அதுக்கப்புறமேட்டு நடக்கல. காங்கிரஸ் கட்சி நேரு முதற்கொண்டு இந்திரா காந்தி முதற்கொண்டு கிட்டத்தட்ட 50-60 தடவை எதிர்கட்சிகள் எங்கெங்கெல்லாம் ஆட்சியில் இருந்தார்களோ அவர்களை கலைத்ததன் விளைவுதான் கேரளால உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளை கலைச்சது. இப்போ ஒரு 5 வருடத்துக்கு, அதாவது சட்ட ரீதியாவே நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, என்னைக்கு அதனுடைய கான்ஸ்டிடியூட் ஆகுதோ, அந்த பார்லிமெண்டோ அல்லது அசம்பிளியோ கான்ஸ்டிடியூட் ஆகுதோ, அன்னைக்கு தேதியில இருந்து 5 வருஷத்துக்கு.
இப்போ இடையில வந்து ஒரு ஆட்சி கலைப்பு நடந்தது. அது எந்த ஆட்சி கலைப்பு எந்த காரணத்துக்காக கூட நடக்கலாம். அது வந்து சட்டம் வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து கிட்டத்தட்ட 5 பாயிண்ட்களை சொல்லுது. ஒரு நிமிஷம் அது மக்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அப்படி பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் திரு ஆசீர்வாதம். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, முதல்ல இதுக்கு என்ன அவசியம்ன்ற ஒன்று. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இல்ல நிர்வாகம் தடைபடுது அப்படின்னா, ஒரு மாநிலத்தில் நடக்கிற தேர்தலுக்கு வந்து பிரதமரோ உள்துறை அமைச்சரோ வர வேண்டிய அவசியம் இல்லைன்னா மாநிலத்தில் அந்த தேர்தல் நடக்க போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று. இப்ப இன்னொன்று சாத்தியமற்ற ஒன்றுன்னு என்ன கேட்கிறாங்கன்னா, இப்போ ஒரு மாநில அரசு கலைஞ்சா அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு இருக்கு? ஒருவேளை ஒன்றிய அரசுக்கு விழுந்துருச்சுன்னா மாற்று ஏற்பாடு என்ன? உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நீங்க எப்படி தேர்தல் நடத்துவீங்க? இதெல்லாம் அட்ரஸ் பண்ணும்ல. இல்ல இப்போ அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ வந்து இந்த பாயிண்ட்களை தான் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ண போறாங்க. இப்போ அந்த ஹையர் லெவல் கமிட்டிக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் கூட அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இந்த 5 வருட பீரியட் இருக்கு இல்லைங்களா, அந்த 5 வருட பீரியடுக்கு உள்ளார ஒரு ஆட்சி வந்து கலைஞ்சிருச்சு. அந்த கலைப்பு எதுக்காக வேணாலும் இருக்கலாம். அதனுடைய கலைப்பு ஆர்டிகல் 83(2) இருக்கலாம், 172(1) இருக்கலாம், 85(2) இருக்கலாம், 174(a)(2)(b) இருக்கலாம், அல்லது அடிக்கடி நம்ம பேசுறோம் இல்லைங்களா 356 கூட இருக்கலாம். இருந்துட்டு போட்டோம். ஆனா 5 வருடத்துக்கு இடையில அது மாதிரி இருக்கும்போது ஒரு சஜஷன் வந்திருக்குது எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து. இத த்ரெட் பேர டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அடுத்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பீரியட் இருக்கு இல்லைங்களா, சப்போஸ் வந்து அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடக்கணும், அதுக்கு முன்னாடி வந்து ஆட்சி கலைப்பு நடக்குது. இப்ப என்ன சிஸ்டம், 6 வருஷம் வரை வந்து வெயிட் பண்ணலாம், அடுத்த 6 மாசம் வரை வெயிட் பண்ணலாம், அதுக்குள்ளார ஒரு எலெக்ஷன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல அடுத்த 6 மாசத்துக்குள்ளார. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதே ப்ரொபோசல் தான் அவங்க சொல்றாங்க. அதாவது வந்து அண்மையில வந்து எலெக்ஷன் இருந்துச்சுன்னா ஜனாதிபதியோ அல்லது கவர்னரோ ஒரு தனக்குன்னு வந்து ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உருவாக்கி அவங்க மூலமாக டே டு டே அஃபேர்ஸ் மக்களாட்சிக்கு எதிராக தான் போய் முடியும்ன்றாங்க. இல்ல சார், இப்ப நீங்க எங்க ஆர்குமென்ட் தொடங்குறீங்க? மக்கள் தானே ஓட்டு போட போறாங்க, மக்கள் தானே தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு சொன்னீங்க. இல்லங்க, இது ஒரு சஜஷனா தான் வந்திருக்கு. இத ரிஜெக்டும் ஆகலாம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 வருஷம் தான் ஆட்சி இருந்திருக்கு, அதுக்கப்புறம் உடைச்சுன்னா ஒரு பீரியட்ல வந்து அந்த இன்னொரு தடவை வந்து அந்த 2.5 வருஷம் கழிச்சு நடத்தலாம். அதுல வந்து